நம்ம பாக்கெட்டில் ஒரு 2000 ரூபாய் 500 ரூபாயா இருக்குது. ஒரு 10 ரூபா சில்லற பைசாவாக இருக்குது. 1 ரூபா 50 பைசா 2 ரூபாய் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் எது அதிகமாக சலம்பிக்கிட்டே இருக்கும், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்லறை பைசா தான். இதே மாதிரி அரசியலில் சில சில்லறைகள் இருக்குது. பரு கலனியப்பன், கமீர் அவர்கள், ஆவுடை அப்பன் அவர்கள், நெல்சன் ஓவியர் அவர்கள், இப்படிங்கிற கொஞ்சம் ஊடகவியலாளர்கள் ப்ளஸ் கொஞ்சம் நாங்கள்லாம் பெரிய ஆட்கள், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா விட நாங்கள்லாம் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய சில சில்லறைகள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலராக ஒரு மதத்துக்கு எதிராக நரேட்டிவ் அப்படிங்கிறத செட் பண்ணுவாங்க. இன்னும் சில சில்லறைகள் அப்படின்னு சொல்லும்போது வன்னியரசு, இந்த பக்கமாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள், இவங்க இப்போ எந்த மாதிரியான நரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா காமராஜரா அவர்லாம் கால் தூசிக்கு வருவாரா, கலைஞருடைய கால் தூசிக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு நரேட்டிவ். அடுத்ததா எம்ஜிஆரா பார்ப்பனியத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைத்து விட்டதே எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தானா, எம்ஜிஆர் அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய செய்தியை தமிழக மக்களிடையே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில்லறைகள் இங்கே சிதறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாம் தேர்தல், அவ்வளோதான், எல்லாம் தேர்தல் தான். என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் விலாவரியாக பார்க்க போகிறோம். அதற்கான விதியை, தீர்ப்பை எழுத போகிறது நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. இந்த தீர்ப்பை நீங்கள் எழுதலைன்னா உங்களுக்கு இதுதான் வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க டிசைட் பண்ண போகிறாங்க. சொல்லப்போனால் நமக்கு எதிரான ஒரு கூட்டம் ரொம்ப சிவியராக சில விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத அக்கு வேறா ஆணி வேறா நாம் இங்கே பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். சில்லறைகள் அப்படின்னு சொல்லும்போது தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. அவங்க ஒரு பெரிய நபர்கள் கிடையாது, இல்லாட்டி பெரிய பணம் கிடையாது. 500 ரூபாய் பெரிய பணம், 1 ரூபாய் சில்லறை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேனே தவிர அவங்கள கொச்சையாக பேசணும் அப்படிங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. இதில் எந்த விதமான வன்மங்களும் இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே புரிய வைத்துக் கொள்கிறேன். வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஒன்று வருது. இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி யார் பேசணும்? அந்த மதத்தில் இருக்கிறவங்க, அதை கடைபிடிக்கக்கூடிய நபர்கள், இல்லை அந்த வரலட்சுமி அந்த விரதத்தில் விரதம் இருந்து அதனால் பாதிப்படைஞ்ச யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேசணும். நேராக இதை யார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா பரு கலனியப்பன் பேசுகிறார். அவர் பருப்பு கலனியப்பன் அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த பருப்பு கலனியப்பன் எப்படி பேசுகிறாருன்னா, வரலட்சுமி நோன்பு எதற்காக அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்குறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய இந்த 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 திராவிட அந்த அடிவருடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஓவடையப்பன், நெல்சன் ஓவியர், அடுத்ததாக ஒமீர் அவர்கள், இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கைதட்டி சிரிச்சுட்டு வரலட்சுமியை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் வரலட்சுமி விரதம்னா நீங்கள் என்ன செய்யணும், ஆண்கள் அங்கே இருக்கக்கூடிய பெண்களை பாதுகாப்பதற்காக காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு சமைச்சு அவங்கள நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும். அன்னைக்கும் அவங்களே சாப்பாடு செஞ்சு விரதம் இருந்து ஆண்களுக்காக சேவை செய்யணும்னா எதற்கு வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறது ஒன்று கேட்குறாங்க. நியாயமான விஷயம்தான். இந்த இடத்துல அவர் கேட்ட கேள்வி வேணால் ஒரு இடக்கு முடக்கான கேள்வியாக இருந்தாலும் அவர் சொன்ன செய்கையில் சில உண்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிட்டாலும், இதே மாதிரி ஏகப்பட்ட நோன்பு இருக்குது. ஒரு நோன்பு அது இஸ்லாம் சமூகத்திலும் இருக்கிறது, இந்த பக்கமாக கஞ்சி ஊறுகாய் சாப்பிட்ற கிறிஸ்தவ சமுதாயத்திலும் இருக்கிறது. இதை பற்றிலாம் இவனுங்க பேசுவானுங்களான்னு பார்த்தா பேச மாட்டாங்க. இவனுங்க பேசி எல்லாத்தையும் பற்றி பேசினானுங்கன்னா இவனுங்கெல்லாம் நல்லவனுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ இவனுங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு மதம் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களை பேசுவது, அதை வச்சு மக்களிடையே இவனுங்கெல்லாம் தப்பானவனுங்க, இந்த குரூப் உங்களுக்கு எதிரானவங்க, இந்த குரூப் தான் உங்களுக்கு ஆதரவானவங்க அப்படிங்கிற நரேட்டிவை செட் பண்ணணும். இதில் தயவு செஞ்சு எல்லாரும் சகோதரர்களாக இருக்கக்கூடிய நாம பாதிப்படைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சில்லறைகளை இங்கே நான் செதற விட்டுட்ருக்கேன். அப்போ இந்த பரு கலனியப்பன் மாதிரியான ஆட்கள் என்ன செய்வாங்க, இவனுங்களுடைய அஜெண்டாவை பொறுத்த வரைக்கும் இப்போ திராவிட கும்பலுக்கான ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இவனு எல்லாருமே கொஞ்சம் பேர் ஊடகவியலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஐடி இவங்க விட கேவலமாக வேலை செய்யக்கூடிய நபர்கள். ஸோ இந்த பரு கலனியப்பன் பேசின பேச்சுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஓவடையப்பன்லேருந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி எல்லா மதங்களிலும் நீ பேசிட்டு கை கட்டி சிரித்தா ஒன்றுமே கிடையாது. ஸோ இவனுடைய நரேட்டிவ் ஒரு மதம் சார்ந்து இருக்குன்னா இன்னும் சில நபர்கள் இருக்காங்க, அரசியல் வியாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களில் முக்கியமான நபர்கள் இருக்காங்க. இவ்வளோ நாள் சீமானை கடிச்சிட்டு இருந்தாங்க இவங்க எல்லாரும்.
சீமான் என்ன செஞ்சாலும் கடிப்பாங்க, சீமான் நடந்தாலும் ஐயோ சீமான் நடந்துட்டார் அப்படின்னு சொல்லி ட்வீட்டை போடுவாங்க. இப்படின்னு சொல்கிற கொஞ்சம் நபர்கள் இருக்காங்க. இவங்களெல்லாம் விட இதெல்லாம் ஹெட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார். அவர் தான் வன்னியரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை சோஷியல் மீடியாலலாம் வாக்கு பதிலாக பாலாம் போட்டு கூப்பிடுவாங்க. அப்படிலாம் நம்ம கூப்பிட மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த வன்னியரசு அவர்கள் இன்றைக்கி ஒரு செய்தியை அனுப்பியிருக்கார். அந்த செய்தியை சில ஊடகங்கள் அதை என்ன செஞ்சுருக்காங்க, டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இன்னும் உரத்து சொல்வோம், வெறுமனே கருணாநிதி வெறுப்பு மற்றும் தனக்கிருந்த சினிமா புகழை மட்டுமே வைத்து ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர். மற்றபடி எந்த கோட்பாடு பின்னணியும் இல்லை. இன்னும் உரத்து சொல்வோம், எம்ஜிஆரை உருவாக்கியதே பார்ப்பனிய கும்பல் தான். எம்ஜிஆர் குறித்து பேசிய திருமாவளவன் அவர்கள் அரசியலிலிருந்து காணாமல் போய்விடுவார் என இபிஎஸ் கூறியதற்கு விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு பதில். மக்கள் இங்கே ஒரு குரூப்பு தெய்வங்களையே ரொம்ப கேவலமாக சித்தரிக்கக்கூடிய குரூப் தான் இந்த பருக்கலனியப்பன், நெல்சன் ஓவியர், ஓவடையப்பன், இந்த மாதிரியான நபர்கள்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் தெய்வம் இல்லாட்டி ஒரு ஹிந்து சமயம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கேவலமாக பேசக்கூடிய நபர்கள் அப்படின்னு வச்சுக்கலாமே. இங்கே தெய்வங்களை இப்படி அஜெண்டா செய்யணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் அந்த மமீரா அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இந்த குரூப்பில் தான் சேருவாங்க. இன்னொரு குரூப் இருக்குது. மக்கள் சில நபர்களை தெய்வமாக பார்ப்பாங்க பார்த்தீங்களா. உதாரணத்துக்கு எம்ஜிஆர் அவர்கள், காமராஜர் ஐயா அவர்கள். அந்த காமராஜர் அவர்களை பற்றிலாம் தப்பாக எப்படிலாம் பேசினாங்க. அதை காமராஜர் அவர்கள் ஏசியே இல்லாமல் தூங்க மாட்டார் அப்படிலாம் சொல்லி ஒரு பரப்புரை செஞ்சாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்களுடைய நரேட்டிவ் என்னென்னா, மக்கள் மனதில் தெய்வமாக இருக்கக்கூடிய, மக்கள் தெய்வமாக நினைக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை கேவலமாக சித்தரிப்பது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு அரசியல் கும்பல் ரெடியாக இருக்குது. அந்த அரசியல் கும்பலில் இன்றைக்கி திருமாவளவன் அவர்கள் ஒரு வார்த்தையை பேசுகிறார். இவங்கெல்லாம் இந்த அரசியல் கும்பல் ஏன் இந்த வார்த்தைகளை இல்லாட்டி இவ்வளோ சச்சரவு இருக்கக்கூடிய செய்திகளை வெளியில் சொல்கிறாங்க அப்படின்னா, காரணம் இருக்குது. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் ரொம்ப வீரியமாக நடந்துகிட்ருக்கு. தூய்மை பணியாளர்கள் சேகர்பாபு அவர்கள் என்ன பேச்சுவார்த்தையா ரொம்ப ரொம்ப ராங்காக பேசிட்டார். சேகர்பாபு அப்படிங்கிற அமைச்சர் ரொம்ப ராங்காக ஊடகவியலர்களை பார்த்து ரொம்ப கேவலமாலாம் பேசிட்டார். நீலம் அப்படிங்கிற ஒரு சமூக ஊடகம் இருக்கிறது. அந்த நீலம் அப்படிங்கிற அந்த சமூக ஊடகத்தை சார்ந்த சில நபர்கள், ரஞ்சித் அவர்கள் சார்பாக இருக்கக்கூடிய ஊடகம்னே நீங்கள் வச்சுக்கோங்களேன். அவங்க கேள்வி கேட்குறாங்க, சார் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு கேட்ட உடனே இந்த சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, வாக்குறுதியா அதெல்லாம் ஒன்று கொடுக்கல, நீங்கள் எந்த ஊடகம் அப்படின்னு கேட்குறாரு. நான் நீலம் அப்படின்னு சொன்னேன். நான் இங்கே பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு தான் பதில் சொல்ல வந்திருக்கேன். நீங்களாம் உங்கள் கேள்விக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, பத்திரிகையாளர்களை கேட்க சொல்லுங்கள் அப்படிங்கிறார். இல்லை சார், நானும் ஒரு ஊடகம் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இல்லை உங்கள் கேள்விக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாதுங்கிறார். வாக்குறுதி கொடுக்கல. நீங்கள் எந்த பிரஸ் அப்படி பத்திரிகையாளர் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. சரி, பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கறதுக்கு வேற பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பதற்கு பதில் சொல்கிறாரான்னு பார்த்தா அவர் கேட்குறாரு, வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது அப்படின்னு கேட்டால், வாக்குறுதி கொடுத்தோமா, உங்களுக்கு தெரியுமா, இல்லை உங்களுக்கு தெரியுமா, இருக்கா ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி சந்திரமுகியா மாறிட்டார் டப்புனி. ஐயோ என்னையா மனுஷன் சந்திரமுகியா மாறிட்டார், அப்போ நம்ம தான் அதை தப்பாக பேசிகிட்டு இருக்கோமா. தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் அவர் சொல்லலையா, நாம தான் தூக்கத்தில் இருந்துட்டோமோ அப்படின்னு நினச்சி பார்த்தா ப்ரூஃப் இருக்குது சார். அவர் எதிர்கட்சியாக இருந்தபோது ஆளும் கட்சிக்கு அவர் அனுப்பின தூது, அதே மாதிரி உங்களுடைய அரசியல் வாக்குறுதி அடைந்த ஒரு புத்தகம் இருக்குல்ல, 500க்கும் அதிகமான வாக்குறுதிகள் கொடுத்த அந்த புத்தகம் இதில் எல்லாத்துலேயுமே தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தரமாக வேலை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன வாக்குறுதி இருக்குது சார். அந்த வாக்குறுதியை நீங்கள் வேணால் மறந்துடலாம் சார், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மறந்துடுவாங்களா சார்? இன்றைக்கி கேட்குறாங்க சார், என்னங்க ஸ்டாலின் அவர்கள் எங்கள் கூட உட்காந்து சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பாடு தானே சாப்பிட்டாரு, வேறு எதையும் சாப்பிடல. சாப்பாடு சாப்பிட்டதே இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்களே, அப்போ இதெல்லாம் ட்ராமா தானா அப்படின்னு சொல்லி உண்மை வெளி உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. நான் திருநெல்வேலிக்கு ஒரு ஸ்கூலுக்கு போனேன்னு சொன்னேன். அங்கே ஒரு பெரிய கட் அவுட் இருந்துச்சு. அந்த கட் அவுட்டில் காலை உணவு திட்டம் இங்கே வந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 2 தினங்கள் மட்டும்தான், அதன் பிறகு 2 மாதங்களாக அங்கே எந்த காலை உணவும் வரவே இல்லை. அதே மாதிரி இங்கே தூய்மை பணியாளர்களை நாங்கள் பாருங்கள், தூய்மை பணியாளர்கள் கூடலாம் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். அவங்களுக்குலாம் சிக்கன் 65 ஊட்டி விட்டுருக்கோம், அவங்களுக்குலாம் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கோம். சார், நீங்கள் அவங்களுக்கு தேவையான வேலையை நிரந்தரமாக்குங்க. நீங்கள் ஒரு நாள் வாங்கி கொடுத்த பிரியாணியை அவங்க வருஷம் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. அதுக்கான கேப்பபிலிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது, அதுக்கான உழைப்பு அவங்கக்கிட்ட இருக்குது, அதற்கான மன உறுதி அவங்கக்கிட்ட இருக்குது. வெயில், மழை, நீங்கள் பார்க்கக்கூடிய இயற்கை பேரிடர், அரசியல், அப்பாற்பட்ட அதிகாரம், இதெல்லாம் தாண்டி அந்த நகரத்தையும் அவங்க வாழக்கூடிய இடத்தையும் தூய்மையாக வைக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தூய்மை பணியாளர்கள்.
அவங்க 15 வருஷம் வேலை செஞ்சு அந்த வேலையை எங்களுக்கு நிரந்தரமாக தாங்க, ப்ரைவேட்டாக இதை ஏன் மாற்றுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய நிருபர்களை மிரட்டுகிறீர்கள். நீலம் அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு நீலாம் ஊடகமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இங்கே பத்திரிக்கையாளருக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, அந்த பத்திரிக்கையாளருக்கு சங்கம்னு ஒரு தலைவர் இருக்கார். அவர் என்ன தெரியுமா ஊடகம் வச்சுருக்காரு? யூடியூபருங்க. அவர்லாம் யூடியூபர், வேறு எந்த ஊடகத்துலேயும் அவங்கலாம் இல்லை. அண்டான்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த அண்டா என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஏதாவது ஒரு பத்திரிகையில் இருக்காரா? அவரும் யூடியூபர் தான். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவனெல்லாம் என்ன பெருசாக ஏதாவது பத்திரிகையில் இருந்தாங்க ஒன்ஸ் அப்பான் எ டைம். இப்போ எல்லாமே யூடியூபர்ஸ் தான். அப்போ இவங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள் இல்லையா? அப்போ கொட்டை எழுத்தில் போடுறீங்களே திமுக இல்லை, இவர்கள்லாம் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி போடுறீங்களே, அதை நாங்கள் எப்படி நம்புறது? இங்கே உங்களுக்கு டிபேட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பாருங்களேன், எந்த டிபேட் வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த டிபேட்டில் திமுகவினுடைய ஆதரவாளர், அதிமுக விமர்சகர், அரசியல் விமர்சகர்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் திமுக ஆதரவாளராக தான் இருப்பார். பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி ஒரு போர்வையில் இந்த மாதிரி அண்டாக்கள் உட்கார வைக்கப்படுவார்கள். அண்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் திமுக தான், பக்கா திமுக. இனி சொம்புலாம் கூப்பிடாதீங்க, அண்டானே கூப்பிடுங்கன்னு சொன்னவர். ஆனால் அவரை பத்திரிகையாளர்னு சொல்லி கூப்பிடுவீங்க. ஆனால் அவர் பத்திரிகையாளரே கிடையாது, யூடியூபர் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ இந்த யூடியூபராக இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் பத்திரிகையாளருங்கிற பேர் வைக்கும்போது நீலம் என்ன செஞ்சிச்சோங்களே? நீலம் ஓகே, பா ரஞ்சித் அவர்கள் நடத்துகிறார். பா ரஞ்சித் அவர்கள் இவ்வளவு வருடங்களாக திமுகவுக்கு மட்டும்தான் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார். இப்போ அவர் தலித்திய மக்களுக்காக அங்கே இருக்கக்கூடிய குரல் எழுப்புகிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கு பிறகு ஏகப்பட்ட முரண்பாடுகள் திமுக செய்கிறது. இங்கே இருக்கக்கூடிய ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு திமுக எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை, எடுத்தாலும் அது அவ்வளோ வலுப்பெறவில்லை அப்படின்னு சொல்கிற கருத்துக்களை முன்வைக்கிறார். இதனால் திமுகவுக்கு பா ரஞ்சித்தை பிடிக்கலை. இப்போ பா ரஞ்சித்தை பிடிக்கலை அப்படின்னு சொன்னேன். பா ரஞ்சித் அவர்கள் நடத்தி கொண்டிருந்த நீலமை நீ ஊடகமே கிடையாது அப்படின்னு சொல்லி உதாசீனப்படுத்துறது அப்படிங்கிறதெல்லாம் அகங்காரத்தினுடைய உச்சம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எல்லாருமே யாரை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க? சேகர் பாபு அவர்களை திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஊடகத்தை ஒரு சாரார் என்ன செய்கிறாங்க? கொச்சைப்படுத்துகிறாங்க. இன்னொரு சாரார் இப்போ திருமாவளவன் என்ன சொல்கிறாரு பாருங்களேன், பார்ப்பனியத்தை நுழைய விட்ட ஒரு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் தான். இந்த பார்ப்பனியம் அப்படின்னு யாரை தெரியுமா சொல்கிறாங்க? அம்மா ஜெயலலிதா அவர்களை சொல்கிறாங்க. அம்மா ஜெயலலிதா அவர்களை சொல்லி அது நுழைந்ததுனால தான் இங்கே தமிழ்நாட்டில் பார்ப்பனியம் நுழைந்து விட்டது, வளர்ந்து விட்டது அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் அவர்கள் செய்த இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. அவர் இந்த பார்ப்பனியத்தை உள்ளே நுழைத்து எதிர்த்த காரணத்தினால்தான் நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் பிஜேபி, காங்கிரஸை வளர விடாமல் பார்த்தது, பிஜேபி உள்ளே வராமல் இருந்ததற்கு காரணம் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறார். ஆனால் எம்ஜிஆரை எப்படி அவர் கொச்சைப்படுத்துகிறார்னா, பார்ப்பனியத்தை வளர்த்து விட்டவர். பார்ப்பனியம் அப்படிங்கிறதெல்லாம் கொச்சை கிடையாது. இவனுங்க பாஷையில் இதெல்லாம் கொச்சைப்படுத்தப்பட்டாலும் இங்கே கொச்சைப்படுத்தப்பட்டதாக நினைக்கக்கூடியது எம்ஜிஆர் அவர்களை. இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, உனக்கு ஒரு நபரை பிடிக்கலை, ஒரு ஜாதியை பிடிக்கலை, ஓகே, உங்களுக்கு எதிராக அவங்க ஏதோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி காலங்காலமாக நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, அது நடந்திருக்கு, வரலாற்றில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பற்றி ஏகப்பட்ட மேடைகளில் பேசுகிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நல்ல மானம், ரோசம், வெக்கம், சூடு, சொரணம் இருக்கக்கூடிய இதே கட்சியை சார்ந்த இதே தலைவர் அவர் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குது, கூட்டணி வச்சுருக்கக்கூடிய திமுக. அந்த திமுகலேருந்து ஒருத்தர் இப்போ எங்கே போயிருக்கார் அப்படின்னா எம்பியாக மாறியிருக்கார், ராஜ்யசபா எம்பியாக மாறியிருக்கார். அவர் வேறு யாரும் கிடையாது, நம்ம அண்ணன் பிக் பாஸ் கமல்ஹாசன் அவர்கள் தான். அவர் பார்ப்பனியம் தானே? எங்க பார்ப்பனியத்தை வளர்த்து விட்டவர் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டை சொல்கிறீங்க. அதே பார்ப்பனியத்தை சார்ந்த ஒரு நபருக்கு நீங்கள் ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்குறீங்க. போய் கை குலுக்கிட்டு வந்தீங்களே சாரே, என்ன சாரே இதற்கு அதெல்லாம் நாங்கள் கேட்கக்கூடாதா சாரே? மக்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு தானே சார் இருக்காங்க. எம்ஜிஆர் என்ன சாதாரண விஷயம் செஞ்சுட்டு தான் மக்கள் மத்தியில் இவ்வளோ. உங்கள் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அந்த வன்னியரசு சொல்கிறாரு பாருங்க, வெறுமனே கருணாநிதி எதிர்ப்பு. எங்கள் கருணாநிதி ரொம்ப உச்சத்தில் இருந்தார், அவரை எதிர்த்ததுனால மட்டும்தான் எம்ஜிஆர் அவர்கள் உச்சத்துக்கு போனார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கருணாநிதி தான் பெருசு, இங்கே எம்ஜிஆர் ரொம்ப சிறுசு அப்படின்னு சொல்லி வன்னியரசு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் தனக்கு இருந்த சினிமா புகழை மட்டுமே வைத்து வேறு எந்த புகழும் அவருக்கு இல்லை. பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ரஜினிகாந்த், இல்லாட்டி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இப்போ உச்ச நட்சத்திரமாக இருந்த ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இவங்கெல்லாமே எம்ஜிஆர் அவர்களை பேசும்போது அவர் சொல்கிற வார்த்தை, எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி இந்த மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு யாராலும் யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரசியலுக்கு வரக்கூடிய நபர்கள், அரசியலுக்கு வந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற நபர்களில் நிறைய தலைவர்கள், ஏகப்பட்ட தலைவர்கள் சொல்லியிருப்பது எம்ஜிஆர் தான் எங்களுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்றுமே இல்லை. இப்போ திமுக வச்சு கொண்டாடக்கூடிய சத்யராஜ் யாராக இருந்தார் ஒரு காலகட்டத்தில்? இதே எம்ஜிஆர் ரசிகனாக இருந்தார், எம்ஜிஆருடைய கொள்கைகளை பரப்பக்கூடிய ஒரு நபராக இருந்தாங்க.
அப்படிப்பட்ட நபரை அரசியலுக்கு ஒன்றுமே இல்லாமல், கோட்பாடு இல்லாமல், எந்த விதமான கோட்பாடு பின்னணியும் இல்லாமல் அவர் வந்து ஜொலித்தார் அப்படின்னா சினிமா புகழ் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லி இவங்க நரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை இவங்களுக்கு பெருசாக மாறிடக்கூடாது. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா, அங்கேருந்து ஒரு திருடன் வாரான்னு வச்சுக்கோங்க. திருடன் வாரானா அந்த திருடன் என்ன செய்வானா, ஓனர் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய நாய்க்கு 2 எலும்பு துண்டை போட்டுட்டு ஓவனி குலைச்சிரு, ஓனர் டைவர்ட் பண்ணிடுவார், நாங்கள் திருடிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த திருடர்கள் எல்லாரும் ஒரு கூட்டத்தை கூட்டி அந்த நாய்க்கு எலும்பு துண்டு போடுவாங்க. அதே மாதிரி இங்கே நடக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டத்தை பெரிய அளவில் நீர்த்து போக வைப்பதற்காக சில நபர்கள் என்ன செய்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. மக்கள் கொந்தளிக்கக்கூடிய சில விஷயங்கள் பேசுகிறாங்க. மதம் சார்ந்து இந்த மாதிரி பருக்கலனியப்பன்லேருந்து ஓவடையப்பன் வரை எல்லாருமே அங்கே பேசி சிரிக்க, அப்போ அங்கே ஒரு மக்கள் கொந்தளிப்பு ஏற்படும், டைவர்ட் ஆயிடுவாங்க. இப்போ இங்கே எம்ஜிஆரை பற்றி பேசிட்டாங்க, டைவர்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த டைவர்ஷன்லேயே மக்களை வைத்து அவங்க செய்யக்கூடிய வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்டால், இதுதான் சார் எங்களுடைய பொழப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட ரொம்ப பெருசு ஒன்று இருக்குது. ஏகப்பட்ட பேர் இதுக்கான கருத்துக்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. திருமாவளவன் நக்கி பிழைத்த தேர்தல் வரலாறு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போடுறார். அதிமுகவை சார்ந்தவராக இருக்கும். ஏன்னா நீங்கள் எம்ஜிஆரை தொட்டுட்டீங்க, காமராஜரை தொட்டுட்டீங்க, அந்த நேரமே உங்களுக்கு பல எதிர்ப்புகள் வந்துச்சு. இப்போ எம்ஜிஆரை தொட்டிருக்கீங்க, சாதாரணமாக விட்டுற மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப தடிமனாக தான் இருக்குது. ஆனால் நான் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா சில நபர்களுடைய கருத்து பார்த்தீங்களா, ஏன்னா உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம், அதை பற்றி எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. அப்போ இங்கே திருமாவளவன் அவர்கள் பிழைத்த தேர்தல் வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமாக விசிக சந்தித்த முதல் தேர்தல் 1999 2001. அடுத்ததாக திமுக பாஜக 2001 2004 அந்த கூட்டணி வைக்கும்போது அங்கே திருமாவளவன் அவர்கள் இருந்திருக்காரு. திருமாவளவன் அவர்கள் தனது விசிக கட்சியின் சார்பில் முதல் முறையாக தமிழக சட்டமன்றத்திற்கு சென்றார். அடுத்தது அவர் என்ன செய்கிறாரு, ஜம்ப் பண்ணுறார். இதெல்லாம் ஜம்பிங் நடந்திருக்கு. விசிக ஐஜாத மக்கள் கூட்டணி 2004 2006 வரை. அடுத்ததாக ஜம்ப் பண்ணுறார் அதிமுக விசிக ஜனநாயக மக்கள் கூட்டணி 2006. அடுத்ததாக 2006 அந்த கூட்டணி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக திமுக காங்கிரஸ் ஐமுகு 2009 தற்போது வரை. நடுவில் மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி 2015-16 இருந்தார். இது எல்லாமே அரசியலில் நீங்கள் அனாதையாக்கப்பட்டு ஒவ்வொரு இடத்துல தொங்குச்சதையாக இருந்து வளர்ந்து வந்த திருமாவளவன் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய வரலாறு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த வரலாறை வைத்துக்கொண்டு கழகத்தின் தெய்வங்களை கொச்சைப்படுத்தி பேச உனக்கு என்னடா தகுதி இருக்குன்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. மக்களாகிய நீங்கள் தான் இதெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஸோ எந்த தலைவரை பற்றி வேணாலும் இவங்க கேவலமாக பேசலாம். காமராஜர் அவர்களை பற்றி தப்பாக பேசலாம், அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம். எம்ஜிஆர் அவர்களை பற்றி தப்பாக பேசலாம், அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணலாம். பார்ப்பனியத்தை உள்ளே நுழைத்தார், அதன் காரணமாக தான் ஆர்எஸ்எஸ் வளர்ந்துருச்சு, பிஜேபி வளர்ந்துருச்சுன்னு ஏகப்பட்ட கப்ஸா அடித்து விடலாம். ஆனால் இதெல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாது. ஆனால் இவங்களுடைய வரலாறை திரும்பி பார்த்தோம்னா, இத்தனை கூட்டணியில் இருந்திருக்கீங்களே, உண்மையிலேயே நீங்கள் மக்களுக்காக கூட்டணி வச்சுருக்கீங்களா, இல்லை உங்களுடைய அரசியலுக்காக கூட்டணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு தான் நான் கேட்க வந்தேன். சரி, இதுக்கு மேலே சில அதிமுகவினுடைய விசுவாசிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, திருமாவளவன் அவர்களை போட்டு பந்தாட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்பனிய கைகூலி எம்ஜிஆர் போட்ட ஒரு கையெழுத்து தான் அதுவரையில் விஏஓ ஆஃபீஸில் வெளியே தலையாரியாக அமர்ந்திருந்த பட்டியல் பிரிவை சார்ந்தவர்கள் அதே ஆஃபீஸில் கிராம நிர்வாக அலுவலர்களாக கெத்தாக உட்கார்ந்தார்கள். இதெல்லாம் அண்ணா அறிவாலய வாசலில் அமர்ந்திருக்கும் திருமாவளவனர் மறந்திருப்பார் போலும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கார், கேட்டிருக்கிறார். சீமானவர்கள் திமுகவிடமிருந்து ஒரு பொது தொகுதியை கேட்டு பெற திருமாவளவன் அவர்கள் பாடுபடுகிறார் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தை எங்கள் பதிவு பண்ணியிருக்கார். ஸோ இந்த இடத்துல இந்த நுண்ணி அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுண்ணி அரசியல் நாம் மட்டும் அதை கேப்சர் பண்ணல, இன்னும் கொஞ்சம் பேர் கேப்சர் பண்ணியிருக்காங்க. திமுக செய்யும் நுண்ணிய அரசியல் இது. திருச்சி சிவாவை வைத்து காமராஜர், திருமாவளவனை வைத்து எம்ஜிஆர், நக்கீரன் கோபால் போன்றவரை வைத்து ஜே போன்ற தலைவர்களின் பிம்பத்தை உடைப்பது. அவர்கள் நிறுவ நினைப்பது பெரியாருக்கும் கருணாநிதிக்கும் இடையில் எந்த தமிழக ஆளுமையும் இல்லை என்பதையே. புரிஞ்சிச்சா? ஸோ இந்த 2 தலைவர்கள் தான் பெரிய தலைவர்கள். பெரும் தலைவர் காமராஜர் அவர்கள்லாம் இவங்களுக்கு கீழே தான், எம்ஜிஆர் அவர்களும் அதுக்கும் ரொம்ப கீழே தான் அப்படின்னு சொல்கிற நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக இது நடந்துகிட்ருக்கு. மக்களாகிய நீங்கள் இதை விழிப்புடன் பார்ப்பீர்களா, இல்லை இதெல்லாம் எப்போ நடக்கிற அரசியல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதெல்லாம் எப்போ நடக்கிற அரசியல்லாம் கிடையாது. 100 ஆண்டுக்கு ஒரு முறை, 50 ஆண்டுக்கு ஒரு முறை, இல்லாட்டி 25 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அரசியல் தான் இந்த 2026க்காக இவங்களால் செய்யப்பட்டு வருகிறது. ஸோ பருக்கலனியப்பன், நொமீர், அந்த வேறு யாரெல்லாமே இருந்தாங்களே, நெல்சன் ஓவியர், இவங்கள்லாம் ஒரு அஜெண்டாவில் இருந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா,
இந்த அஜெண்டாவுக்கு எக்ஸாக்டாக அரசியல் அஜெண்டாவை இவங்க கையில் எடுத்திருக்காங்க. இந்த 2 அஜெண்டாவுக்கு மத்தியில் நீங்கள் சிக்கிறாதீங்க. மதத்தின் பெயரால் இவனுங்க ஏகப்பட்ட பிரச்சனை உருவாக்குவாங்க, அதில் விழுந்துடாதீங்க. ஹிந்து மதத்தை கொச்சைப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஹிந்து மத ஆட்கள் ஒன்றிணைவார்கள் அப்படின்னு சொல்லி தான் அவனுங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நாமெல்லாம் ஒற்றுமையாக தாண்டா இருக்கோம். இந்த மாதிரியான அரசியல் சில்லறைகளை இல்லாட்டி சினிமா சில்லறைகளை, பத்திரிகையாளர்கள் சில்லறைகளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். நம்ம ஒற்றுமையாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்கு பதிலடி கொடுங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அரசியல் சம்பவங்கள் நடந்துகிட்ருக்குல்ல, அதுக்கெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்கள் பதிலடி கொடுத்துட்ருக்காங்க. அதை மக்களாகிய நீங்கள் பார்க்குறீங்க. சில நபர்கள் நீங்கள் பார்க்காமல் இருப்பதனால் அதை வெளியில் வந்து நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுதான் இப்போ தமிழக அரசியலில் பெரிய ஒரு பதட்டத்தையும், அதே நேரத்தில் அதிமுக சார்பாக இப்போ கண்டிப்பாக விசிகாவுக்கு எதிராக, திருமாவளவர்களுக்கு எதிராக ஏகப்பட்ட பேரணிகள் எல்லாமே நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது மீண்டும் திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஐயா ஸ்டாலின் அவர்களே, உண்மையிலேயே நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் கூட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய சில நபர்கள் செய்யக்கூடிய இந்த தவறுகள் உங்களை பாதிக்கிறது, உங்களுடைய கட்சியை பாதிக்கிறது, உங்களுடைய மகனையும் பாதிக்கும். ஏன்னா அடுத்த தலைவர் அவர் தானே, கண்டிப்பாக அவரை பாதிக்கும். இவங்களெல்லாம் இப்போ நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னா பெரிய பிரச்சனைகள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு, உங்களுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு, திமுகவினுடைய எதிர்காலத்துக்கு உருவாகும். அப்போ இவங்க என்ன செய்வாங்க? அடுத்த வருஷம் அடுத்த பார்ட்டி ஏதாவது வந்துச்சுன்னா தாவிடுவாங்கயா. இப்போ இவ்வளோ நாள் தாவிட்டு தானே இருந்தாங்க. இப்போ அந்த அரசியல் கட்சியை அப்படியே காலி பண்ணிவிட்டு, திமுகவை காலி பண்ணிவிட்டு அடுத்த அரசியல் கட்சிக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. ஜம்ப்பு பார்க்கலாம் அடுத்த ஜம்ப் எங்கேயா இருக்கும். நீ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.